ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க தாறு மாறுடா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். அதோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 6 minutes இருக்கு. இந்த படத்தை வினய் ரத்னசித் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களே தான் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கூடவே சுதா, சன்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. அங்க பல பொக்கிஷங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை கொள்ளையடிக்கிறதுக்காக வில்லன் கேங்கே தயாராகிறாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து அதை எப்படிலாம் அவர் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஹீரோயின் அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படத்துல யாரோட கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆகி பார்க்க முடியல. படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்லாம் பயங்கர கிரிஞ்சா இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளே வைஸாவது நல்லா எடுத்திருப்பாங்க, எங்கேஜிங்கா இருக்கும்னு பார்த்தா படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமா லேக் அடிக்குது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா நமக்கு சுவாரஸ்யமே இல்ல படம் பார்க்கும்போது. அதே மாதிரி பல படத்துல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.